Hi viewers, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 8ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய NMMS எக்ஸாமோட previous question paper. ஆல்ரெடி first 30 questionக்கு explanation பார்த்திருக்கோம். அடுத்து 31ல இருந்து பார்க்கலாம். Choose the correct alphabetical order of the given words. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில வார்த்தைகளின் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்கவும். So first எல்லாத்துலயும் என்ன இருக்கு? G letter இருக்கு. அடுத்து செகண்ட் லெட்டர் பாருங்க எல்லாத்துலயுமே E தான் இருக்கு. அடுத்து தேர்ட் லெட்டர் எடுக்கணும். தேர்ட் லெட்டர்ல இந்த மூணுலயுமே N இருக்கு, இதுல S இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மூணு தான் வரும். லாஸ்ட் ஒன் தான் சியா இருக்கும். ஸோ ஆப்ஷன்ல லாஸ்ட் ஒன் சிங்கிறது ரெண்டுல இருக்கு. ஸோ இது ரெண்டுல தான் ஏதாவது ஒன்றா இருக்கும். அடுத்து ஃபோர்த் லெட்டர்ல பாருங்க இங்கே E இருக்கு, T இருக்கு, U இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? E தான் வரும் இல்லையா? அப்போ என்ன ஆப்ஷன் எடுக்கணும்னா A தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ ABDC. ஸோ நாலு ஆப்ஷன் பார்க்காம ஆப்ஷன் வச்சு நம்ம எடுத்துடலாம். ஸோ ABDC அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். அடுத்தது 32 ஆர்டிகுலேட்ஸ் என்னும் வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை எத்தனை முறை வேண்டுமானால் பயன்படுத்தி பின்வரும் 4 வார்த்தைகளில் எந்த வார்த்தையை உருவாக்க இயலாது. ஸோ இந்த வேர்டில் இருந்து நம்ம இந்த லெட்டரை எத்தனை முறை ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த வேர்டை கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னா கோர்ட். ஏன்னா இங்கே ஓங்கிற லெட்டரு இது வரல. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும்? கோர்ட்ஸ். அடுத்து 33 read the following clues carefully and find the correct answer. பின்வரும் குறிப்புகளை கவனமாக படித்து சரியான விடையை தேர்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நான் ஒரு 4 இலக்க எண். ஸோ 4 டிஜிட் வரும் இல்லையா? ஸோ 4 இலக்க எண். அடுத்தது செகண்ட் க்ளூ என்னன்னா 4வது இலக்கமானது ஒற்றைப்படை மற்றும் 3ஐ விட குறைவு. ஸோ 3ஐ விட குறைவாக இருக்கும். அப்போ ஒற்றைப்படையாக இருக்கணும்னா லாஸ்ட் ஒன் 1ஆக இருக்கும். முதல் இலக்கமானது 4வது இலக்க எண்ணை விட 5 கூடுதலாகும். ஸோ 4வது இலக்கம் 1, இதை விட 5 கூடுதல்னா 6 ஃபர்ஸ்ட் டிஜிட்டில். அடுத்தது 2வது இலக்கமானது இரட்டைப்படை பகாயன். இரட்டைப்படை பகாயன் நமக்கு தெரியும் 2. ஸோ 6 to 1. அடுத்தது முதல் 3 இலக்கங்களின் கூடுதல் 12க்கு சமமாகும். ஃபர்ஸ்ட் 3 இலக்கங்கள் என்ன? 6 2 8 ஆச்சு. ஸோ எதை கூட்டணும்? 4 கூட்டினா 12. அப்போ 6 to 4 1. ஆப்ஷன் 3. அடுத்து 34வது கேள்வி. ஒரு குறியீட்டு மொழியில் கொடுத்து 1729 அப்படின்னா ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் சீரீஸ், 4367னா மென் ஹாவ் மெனி ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்து ஒரு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சீரியஸ் மென் என்பதற்கான குறியீடு. அப்போ சீரியஸ் அப்படிங்கிற வேர்டு இதில் எங்களுக்கு வருது அப்படின்னா இங்கே வருது. ஃபர்ஸ்ட் ஒன்ல சீரியஸ் வருது, இங்கேயும் சீரியஸ் வருது. அப்போ சீரியஸுங்கிறது இங்கே 9. இது என்னது? 9. இதுலேயும் 9. ஸோ சீரியஸ்ங்கிறது 9. அடுத்தது மென்னுங்கிறது இங்கேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது? 3 இருக்குது. மென்னுங்கிற வேர்டு இங்கேயும் இருக்கும், இதுலேயும் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற நம்பர் என்ன? 3. ஸோ சீரியஸ் மென் அப்படிங்கிறது 9 3. அடுத்தது 35 காவேரி KAVERI என்பதை VB இந்த மாதிரி கொடுத்துட்டு எனவும் தேங்க்ஸ் என்பதை இது ஆல்டர் பண்ணி எனவும் குறித்தால் ஸ்பைடர் என்பதன் குறியீடு. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரையும் தேர்ட் லெட்டரையும் மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? கேவை தேர்டாக கொடுத்துட்டு பியை செகண்ட் ஒன்னாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டி வந்து தேர்டாக கொடுத்து ஏவை ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா SI வரும். அப்போ I ஃபர்ஸ்ட்டு வரணும், எஸ்ங்கிறது தேர்ட் ஒன்னாக வரணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று தான் இருக்குது. ஸோ ஆன்சர் தேர்ட் ஒன்.